பெரும்பாலும் இந்த ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னாலே சீரக சம்பா அப்படி இல்லைன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் இது ரெண்டுத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் பொன்னி புழுங்கல் அரிசியில் வந்து செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப்பு கீ எடுக்கிறேன். ஸோ இந்த 1 கப் அளவு கீ போட்டதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் போடுறேன். ஸோ கீ தான் வந்து இங்கே டாமினேட் ஆகணும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ், ஏலக்காயில் ஒரு 4-5, அப்புறம் பட்டை ஒரு 2 துண்டு, பே லீஃபு, இந்த மாதிரி கல்பாசி, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி 2 கிளாஸ் ரைஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி அளவு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் தயிர், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அளவு தண்ணி 1க்கு 2 வச்சுருக்கேன். ஜென்ரலாக நம்ம மற்ற அரிசிக்கு 1க்கு 1.5 வைப்போம். ஸோ அரிசியை போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சுட சுட நல்லா சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி தயாராகிருச்சு. அண்ட் இது கூட வந்து இன்றைக்கி நான் கேசரியும் பண்ணேன். அண்ட் முட்டை எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக புழுங்கல் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும்.